24 சொல்லப்பட்டதான காரியங்களில் 2 முக்கியமான காரியங்கள், ஒன்று நடந்துச்சு, ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது. அதைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். வாசிங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் யுத்தங்களுக்கு நம்ம எசேக்கியேல் 38 பார்த்த மாதிரி இதுக்கு நாம் இதை பார்க்க போகிறோம். அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் இங்கே 6ஆம் அதிகாரத்தில் ஒரு ஓமைனா என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு விஷயத்தை புரிய வைப்பதற்கு வேறு விதமாக கர்த்தர் சொல்வது, வேறு விதமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. அது பரலோகத்தின் ரகசியம் என்று மத்தேயு 13:9-10 சொல்லுது. எதை பற்றி சொல்லியிருக்கிறார் ஆண்டவர்னா, இங்கே மத்தேயு 24 ஆண்டவர் நடந்த ஒரு சம்பவத்தை, அதாவது நடக்க போது சொன்ன சம்பவத்தை எப்படி நடக்க போதுன்னு அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார். 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம். பின்பு வேறொரு குதிரை, அதன் மேல் சிவப்பு குதிரையின் மேல் ஒருவன் ஏறி இருக்க கண்டேன். பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் கொடுக்கப்பட்டது. எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, இது எதுக்கானது அப்படிங்கிறத விளக்கத்தை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அந்த 6ஆம் அதிகாரத்தில் 4 வகையான குதிரைகள் இருக்கிறது. அதாவது 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வெள்ளை குதிரை, 4ஆம் வசனத்தில் சிவப்பு குதிரை, 5வது வசனத்தில் கருப்பு குதிரை, 8வது வசனத்தில் மங்கின நிறம் உள்ள குதிரை. இந்த குதிரை என்பது எதை குறிக்கிறது, இதுக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் வேதாகமத்தில் விளக்கம் இருக்குது. நாம் அதை வெறும் குதிரையாக மட்டும் பார்க்கக்கூடாது. அதுக்கான விளக்கத்தை ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார். வாசிங்க. சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. சகரியா 6:5 வாசிங்க. சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தினின்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள் என்று வசனம் சொல்லுது. ஏன் நீங்கள் சகரியாவுக்கு போனீங்க அப்படின்னு கேட்டால், அந்த 1 முதல் 4 வசனத்தில் அதே 4 குதிரைகளை நீங்கள் அங்கே பார்க்க முடியும். கருப்பு, சிவப்பு, வெள்ளை, புள்ளி புள்ளியான குதிரை அப்படின்னு பார்க்க முடியும். வெளிப்படுத்தல் 6க்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் கருப்பு, வெள்ளை, சிவப்பு, கருப்பு, மங்கின நிறமுள்ள குதிரை அப்படின்னு பார்க்க முடியும். குதிரை என்பதற்கான என்ன அர்த்தம், ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால், வேதம் சொல்லுகிறது வானத்தினுடைய 4 ஆவிகளாம் அப்படின்னு இருக்கு. இந்த 4 ஆவிகள் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொன்றும் கர்த்தருடைய சித்தத்தை 4 புறமும் செய்யும். உதாரணமாக அந்த 6ஆம் அதிகாரம் சகரியாவின் புஸ்தகத்தில் கருப்பு குதிரை வடதேசத்துக்கு சென்று கர்த்தருடைய சித்தத்தை செய்து அவருக்கு சாந்தி, அதாவது அமைதியை கொண்டு வந்தது அப்படின்னு இருக்கும். அதாவது ஒரு பஞ்சத்தை கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அதோட விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார் பூமியிலனா, அவர் இறங்கி செய்ய மாட்டார். உதாரணமாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஒரு பெரிய தலைவரோ அதிகாரியோ ஒரு காரியத்தை செய்ய போகிறாருன்னா அவர் ரோட்டில் செய்ய மாட்டார். அவர் அந்த துறையில் உள்ளதான அதிகாரிக்கு சொல்லுவார், அந்த அதிகாரி தனக்கு கீழே உள்ள ஊழியருக்கு சொல்வார், அவர் சிலருக்கு கான்ட்ராக்ட் கொடுத்து அதை ரோட்டில் நடுவாங்க. இதுதான் அதோடைய ப்ரொசீஜர். இதை ஆங்கிலத்தில் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி இந்த மாதிரி பூமியில் இவ்வளோ அழகாக செட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பிரதமர் சொல்கிறாரு, அதுக்கு அந்த மாநில முதல்வர் செய்கிறாரு. அந்த மாநில முதல்வர் மட்டும் நேராக செய்ய மாட்டார், அவர் அதுக்கு கீழே இருக்கிற துறை மந்திரி கிட்ட சொல்லுவார். மந்திரியும் போய் இறங்கி செய்ய மாட்டார், ஓப்பனிங் பண்ணுறதோடு சரி. அந்த மந்திரி அதுக்கு கீழே இருக்கிற எம்எல்ஏ கிட்ட சொல்லுவார், எம்எல்ஏ கவுன்சிலர்கிட்ட சொல்லுவார், கவுன்சிலர் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆட்கள்கிட்ட சொல்லி அதிகாரிகள்கிட்ட சொல்லி வேலை வாங்குவார். இந்த புரோட்டோகால் எப்படி ஏற்பட்டது, இவ்வளோ அழகாக எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னா வேறு எங்கேருந்தும் இல்லை. இதெல்லாம் இவங்க இப்போ ஒரு 100 வருஷமாக பண்ணிகிட்ருக்காங்க ஜனநாயகத்தில். ஏறக்குறைய 2500-3000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் இது இருக்குது. எப்படி ஆண்டவர் அனுப்புகிறாரு, அதுவும் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை போய் வாசித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். பரலோகத்திலிருந்து மக்களுக்கு அது எப்படி சேருதுன்றதை அவ்வளோ அழகாக சொல்வார். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் அவர் தம்முடைய தூதனை அனுப்பி, நான் சொல்கிறது 1ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் இருக்குது, அவர் தம்முடைய தூதனை அனுப்பி அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்துறதுமான விசேஷம். யோவானை பார்த்து ஆண்டவர் சொல்வார், எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்ன வேண்டியது 2:1 இருக்கு. எபேசு சபையின் தூதனை பார்த்து சொல்வார், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இப்போ பாருங்கள், வானத்தில் பிதா கிட்ட ஆரம்பித்து சபைக்கு சேர்ந்துடும். எப்படி சேரும்னு கேட்டிங்கன்னா, பிதாவாகிய தேவன், அடுத்து இயேசு கிறிஸ்து, அவர் தூதன், அப்போஸ்தலன், அப்போஸ்தலன் சபையின் தூதன், சபையின் தூதன் ஆவியானவர், ஆவியானவர் சபைக்கு பேசுகிறார். அவ்வளோ அழகாக ஒரு புரோட்டோகால் இருக்கும். இதைத்தான் இன்றைக்கி உலக அரசாங்கங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுது. இப்போவும் சொல்வேன், பைபிளை காப்பி அடித்து தான் உலகமே நடக்குது. உலகத்தினுடைய கண்டுபிடிப்புகள் 70-80% பைபிளை காப்பி அடித்து தான் கண்டுபிடிச்சாங்க.
இன்றைக்கி உலகத்தில் உள்ள அந்த சட்டத்திட்டங்கள் அத்தனைக்கும் பேஸ் எதுனா இங்கே தான் இருக்குது. லா ஃபஸ்ட்டு மோசையை கொடுத்து ஆண்டவர் லா எழுதினார். அந்த லாவுடைய பேஸ் எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு, உலகத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் இதை சொல்லி வச்சுருக்கிறார். நாம தான் இந்த பைபிளில் ஒன்றுமே இல்லாத மாதிரியும் உலகத்தில் தான் புதுசாக வரா மாதிரி நினச்சிக்கிறோம். உலகத்தில் இருக்கிற எந்த புது காரியம் வந்தாலும் அது 2000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் உள்ளதாக தான் இருக்கும். அதைத்தான் இவங்க கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணி செய்வாங்க. இதை பெரிய பெரிய ஆட்களே ஒத்துக்கொள்கிறாங்க, பெரிய பெரிய சயின்டிஸ்டே அதை ஒத்துக்கொள்கிறாங்க. சரி, இப்போ நமக்கு இந்த காரியத்தை கவனிப்போம். அப்போ 4 குதிரைகள் என்பது எதை குறிக்கிறதுனா, தேவன் பூமியில் கிரியை செய்வ அனுப்பக்கூடிய 4 ஆவிகள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் தம்முடைய சித்தத்தை பூமியில் செய்வதற்கு தம்முடைய ஊழியக்காரர்கள் ஆகிய ஆவிகளை, பணிவிடை செய்கிற ஆவிகள் என்று வேதம் சொல்லுது, அவர்களை அனுப்புகிறார். அப்போது குதிரை என்பது ஆவிகளை குறிக்கிறது. இப்போ நம்ம பார்த்துட்டோம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சிவப்பு குதிரை ஒன்று. அப்போனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு ஆவி பூமியில் வந்து கிரியை செய்ய போகிறது, ஒரு காரியத்தை செய்ய போகுது. என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த வசனத்திலேருந்து அப்படியே நான் கொஞ்சம் பின்னாடி இருந்து வரேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் அந்த வசனம் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். கொஞ்சம் நீங்கள் அந்த காரியத்தை கடந்து வந்திருக்கிறீங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ பாருங்கள், கடைசியாக அந்த வசனம் எப்படி முடியுது அப்படின்னா, அவனுக்கு ஒரு பெரிய பட்டயமும் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கு. பெரிய பட்டயமும் கொடுக்கப்பட்டது. பட்டயம் என்றால் என்ன? வேதத்தை பொறுத்த வரைக்கும் 3 பேர்கிட்ட பட்டயம் இருக்கிறது. பைபிளில் 3 பேர்கிட்ட பட்டயத்தை இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஒன்று தேவனிடத்தில் இருக்கிறது, இன்னொன்று மனுஷனிடத்தில் இருக்கிறது, இன்னொன்று தூதனிடத்தில் இருக்கிறது. இந்த 3 வகையான பட்டயம் 3 பேர் கையில் இருக்கும். ஒன்று தேவனிடம், ஒன்று மனுஷனிடம், ஒன்று தூதனிடம். தேவனிடம் இருக்கிற பட்டயத்துக்கு என்ன அர்த்தம்? அவர் பட்டயம் வச்சிருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? எபேசியர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. ரட்சண்யம் 17, ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போது ஆவியானவருடைய பட்டயம் என்பது எதை குறிக்கிறது? வேத வசனத்தை குறிக்கிறது. அப்போ கர்த்தர் பட்டயத்தை யூஸ் பண்ணுறாருன்னா அவர் வசனத்தை யூஸ் பண்ணுறாருன்னு அர்த்தம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவர் வாயிலிருந்து நியாய தீர்ப்பு வார்த்தை புறப்படுகிறதுன்னு அர்த்தம். வாயிலிருந்து பட்டயம்னா ஆண்டவர் வாய் திறந்தோன்னா வாயிலிருந்து கத்தி வராது. அவர் வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னா அவர் வாயிலிருந்து நியாய தீர்ப்பின் வார்த்தை புறப்படுகிறதுன்னு அர்த்தம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க பாப்போம். பெர்கமு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. அப்போ இருபுறம் கருக்குள்ள பட்டயம்னா சபைக்கு அது வெளிப்படும் போது வெறும் நியாய தீர்ப்பாய் மட்டுமல்ல, அது நம்மை குத்தக்கூடிய பட்டயமாயும் இருக்கிறது. அந்த பக்கமும் வெட்டும், இந்த பக்கமும் வெட்டும். ஆனால் நியாய தீர்ப்புக்கு வரும்போது அவர்களை அது வெட்டுகிறதாக இருக்கிறது. ஆண்டவர் ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாடியும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். கர்த்தருடைய பட்டயம் என்பது எதை குறிக்கிறது சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. அடுத்து மனுஷன் கையில் உள்ள பட்டயம் எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தா யுத்தத்தை குறிக்கிறது. மனுஷன் கையில் கத்தி எடுத்துகிட்டு வரான்னா எதுக்கு வரான்? சண்டைக்கு வரான் என்று அர்த்தம். பல இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உருவின பட்டயத்தோடு கூட வருவார். வரும்போது கேட்பார், யோசுவா நீர் எங்களை சார்ந்தவரா அவங்களை சார்ந்தவரா அப்படின்னு சொல்லி கேட்பார். இதே மாதிரி யுத்தத்தோடு கூட யோசுவா பட்டயத்தை எடுத்துக்கொண்டு யுத்தத்துக்கு போனான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் கோலியாத் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு வந்தான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. தாவீது ஓடி சென்று கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து அவன் தலையை வெட்டினான். அங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யுத்தம், மனுஷனுடைய யுத்தத்தை குறிக்கிறது, சண்டையை குறிக்கிறது. 3வது கடைசியாக இப்போ நமக்கு தேவை இந்த இடத்துல செய்திக்கு தேவையானதான தூதன் கையில் உள்ள பட்டயம். அவனுக்கு ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கு. தூதன் கையில் உள்ள பட்டயம் என்பது எதை குறிக்கிறது? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. 1 நாளாகமம் 21:12 வாசிங்க. 3 வருஷத்து பஞ்சமோ பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர 3 மாத சங்காரமோ அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன், நல்லா கவனிங்க, கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலின் எல்லையெங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ. அந்த இடத்துல தூதன் கையில் உள்ள பட்டயத்துக்கு பேர் என்னது? கொள்ளை நோய் என்று சொல்லுகிறது. 16வது வசனத்தை வாசிங்க. 16
கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து எருசலேமேல் நீட்டி இருக்க கண்டான். அன்னைக்கு என்ன நடந்துச்சு? 14வது வசனம் வாசிங்க. இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார். அப்போ பட்டயத்தை தூதன் நீட்டி இருந்தால் என்ன வரும்? கொள்ளை நோய் வரும். கர்த்தருடைய கையில் உள்ள பட்டயம் என்பது வார்த்தையை குறிக்கிறது. மனுஷனுடைய கையில் உள்ள பட்டயம் என்பது யுத்தத்தை குறிக்கிறது. தூதன் கையில் உள்ள பட்டயம் என்பது கொள்ளை நோயை குறிக்கிறது. இப்போ நீங்கள் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வந்துருங்க. அங்கே வசனம் என்ன சொல்லுது? அவனுக்கு ஒரு பெரிய பட்டயமும் கொடுக்கப்பட்டது. பெரிய பட்டயம்னா பெரிய கொள்ளை நோய் அப்படின்னு அர்த்தம் தூதன் கையில். இப்போது அந்த கொள்ளை நோய் எப்படி பூமியில் வரும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு முந்தின 2 லைன் வாசிங்க. அதுக்கு முந்தின லைன் 2 வாசிங்கன்னா, பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் அதற்கு கொடுக்கப்பட்டது. எப்படி மரணம் வரும் பூமியிலன்னு கேட்டால், ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக வரும்னு இருக்கு. எப்படி வரும்னு கேட்டால், அடுத்து அவனுக்கு ஒரு பெரிய பட்டயம் கொடுக்கப்பட்டது. எப்படி பட்டயம்னா கொள்ளை நோய். அதை எப்படி படிக்கணும்? ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய கொள்ளை நோய் வந்தது அப்படின்னு அர்த்தம். இந்த கொள்ளை நோய்க்கு ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக அதிகாரம் இருக்குது. நமக்கு தெரியும், இந்த உலகத்தில் நிறைய நோய்கள் இருக்குது. அதில் சிலது கொள்ளை நோய், கில்லிங் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கேன்சர், எய்ட்ஸ் இதெல்லாம் கில்லிங் டிசீஸ். ஏன்னா அதுக்கு மருந்தே கிடையாது, வந்தால் செத்துருவாங்க. ஆனால் அதுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது, அது பரவாது. கேன்சர் யாருக்கும் என்ன செய்யாது? பரவாது. நீங்கள் கேன்சர் பேஷண்ட்டோட கூடவே இருந்தாலும் அது உங்களுக்கு என்ன செய்யாது? வராது. எய்ட்ஸும் சாதாரணமாக கூட இருந்தால் என்ன செய்யாது? அது பரவாது. அவருடைய ரத்தம் இன்னொருத்தருக்கு சிரிஞ்சு வழியாவோ எப்படியோ போனால் மட்டும்தான் அது மரணத்தை அடுத்தவருக்கு பரவும். மற்றபடி எய்ட்ஸ் இருந்துச்சுன்னா அவருக்கு அப்படியே தான் இருக்கும், கூட இருக்கிற யாருக்கும் அது பரவாது. கேன்சர் பரவாது, ஆனால் கொள்ளை நோய் இன்னொரு வகையான நோய் இருக்குது. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, பரவும், மரணம் வராது. இப்போ நீங்கள் தும்முனீங்கன்னா அடுத்தவருக்கு உடனே அது கோல்டு பிடிச்சிருது. ஒரு ஃபீவர், வைரல் ஃபீவர்ன்றாங்க. வைரல்னா எல்லாருக்கும் பரவுது, பயங்கரமாக பரவுறதுக்கு பேர் தான் வைரல். நிறைய பேர் வைரஸ்ன்னு நினச்சிப்பாங்க. அதை வைரஸ் இல்லை, அது பேர் வைரல் ஃபீவர். வைரல்னால் எல்லாருக்கும் அந்த வீடியோ வைரல் ஆகுதுன்னு சொல்கிறாங்கல்ல, பரவுதுன்னு அர்த்தம். வைரல் ஃபீவர்னால் பரவுற ஜுரம் அப்படின்னு அர்த்தம். ஆனால் மரணம் கொண்டு வராது. அவங்களுக்கு என்ன வராது? மரணம் வராது. மாத்திரை போட்டால் சரியாயிரும். இந்த கண்ணு நோயின்னு சொல்லுவாங்க, மெட்ராஸை அப்படிம்பாங்க. அது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பரவும், ஆனால் என்ன வராது? மரணம் வராது. ஆனால் ஒரு சிலது மட்டும்தான் மரணம் வரும், அது பரவும் செய்யும். நமக்கு தெரிஞ்சு அப்படி ஒன்று இடைக்காலத்தில், இந்த காலத்தில், கடைசி காலத்தில் நம்ம 2 நாளாக பார்த்துருக்குறோம். கடைசி காலம் என்றால் இஸ்ரவேலர்கள் திரும்பி வருதல் தான் கடைசி காலத்துக்கான அடையாளம். முதல்ல கடைசி காலம் ஆரம்பித்ததுக்கு அடையாளம் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம். நம்ம காலத்தில் உள்ள கடைசி காலம் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேலர் திரும்பி வருதல். அப்போ இஸ்ரவேலர்கள் திரும்பி வந்த பிறகு 1948க்கு பிறகு ஒரு கொள்ளை நோய் பூமி முழுக்க பரவும், ஆனால் மரணத்தை கொண்டு வரும். இந்த இடைப்பட்ட 70 வருஷத்தில் அப்படி ஏதாவது வந்துச்சா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எத்தனையோ நோய் வந்திருக்குது, ஆனால் உலகம் முழுக்க பரவலை. உதாரணமாக சில நோய் ஆப்பிரிக்காவில் மட்டும் வரும், சிலது இந்தியாவில் மட்டும் வரும், சிலது சவுத் இந்தியாவில் மட்டும் வரும், சிலது நார்த் இந்தியாவில் மட்டும் வரும். இப்படி ஒரு இடமா வரும். சிலது கேரளாவுக்கு மட்டும் வரும், தமிழ்நாட்டுக்குள்ளே வராது. அது பரவும், ஆனால் வராது. கொஞ்சம் மரணத்தை கொண்டு வரும் ஆரம்பத்தில், அப்புறம் அது முழுக்க நின்றுடும். அந்த மரணம் கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடும். ஆனால் பூமியில் உள்ளவர்கள், அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்கள், பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக, டோட்டல் பூமிக்கும் இது பரவுது. எப்படின்னா, ஒருவர் மூலமாக ஒருத்தருக்கு மரணம். நமக்கு தெரிஞ்சு இந்த 70 வருஷத்தில் ஒருத்தர் மூலமாக இன்னொருத்தருக்கு ஒரு நோய் பரவி, கொள்ளை நோய் பரவி மரணத்தை கொண்டு வந்துச்சுன்னா, கடந்த 2019-20 வந்ததான கொரோனா தான் அப்படி ஒரு நோயாக இருந்துச்சு. இது உலகம் முழுக்க பரவச்சு. இந்த வசனத்துக்கு அது எப்படி பொருந்தி போகுதுன்னு பாருங்கள். ஒருவர் மூலமாக ஒருவருக்கு அது பரவுச்சு, ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. உங்களுக்கு இந்த வார்த்தையை நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க, தனித்திரு விழித்திரு விலகீரு அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படி சொன்னாங்க? தனித்திருன்னு ஏன் சொன்னாங்க, விலகீருன்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், கொரோனா பரவும் போது ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் பரவும். ஒரு 3 அடி 6 அடி 12 அடி வரைக்கும் அப்படி கணக்கு இருக்குது. அதுக்கு மேலே அது பரவாது. ஒரு ஆள் கொடையை பிடிச்சிட்டு நின்னார்னா, இன்னொரு ஆள் கொடையை பிடிச்சி நின்னார்னா கொரோனா பரவாது. ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ்க்கு தான், அதுக்கு மேலே அது போகாது அப்படின்னு சொல்லி தான் கொடை பிடிக்க சொன்னாங்க. அப்போது இந்த கொரோனா ஒருவர் மூலமாக இன்னொருத்தருக்கு பரவுச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். ஒருவரை ஒருவர்,
அது அடுத்து மரணம் வந்துச்சு. உலகம் முழுக்க இப்போ சைனாவில் ஆரம்பிச்சு, ஊகான் மாநிலத்தில் சைனாவில் ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்குள்ளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க பரவிடுச்சு. எப்படின்னா உலகத்தில் ஏறக்குறைய ஒரு 185 190 நாடுகள் இருக்குது. அத்தனை நாட்டுக்கும் பரவிடுச்சு. 2 தீவுக்கு மட்டும்தான் அது போகலையாமா, ஏன்னா அங்கே ஃப்ளைட்டு கிடையாதுன்னாங்க. மற்ற எல்லா நாட்டுக்கும் அது பரவிடுச்சு. பரவி கொள்ளை நோய் போய் மரணம் வராத நாடே கிடையாது. 99.99% எல்லா நாட்டிலையும் மரணம், கொஞ்சமாவது மரணம் எல்லா நாட்டிலையும் வந்துருச்சு. வேதம் சொன்னபடி துல்லியமாக கர்த்தருடைய தீர்க்க தரிசனம். இப்போ நம்மக்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது தெரியுமா? நம்ம இந்த பைபிள் வாசிக்கிற நம்மக்கிட்ட பிரச்சனை என்னென்னா, தீர்க்க தரிசனம் நடந்துருச்சு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடினா நம்ம ஒத்துக்கிறோம், ஆமாம் நடந்துச்சு, பைபிள் காலத்தில் நடந்துச்சு, ஆமாம் நடந்துச்சு, விசுவாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிப்போம். இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு நடக்க போகுது, ஆமாம் நடக்கும், கண்டிப்பாக விசுவாசிக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தை. நம்ம காலத்தில் ஒன்று நடக்குது அப்படின்னா நடக்காது. அப்படிலாம் நம்ம காலத்தில் நடக்காது. கர்த்தர் கிருபை உள்ளவர், அப்படிலாம் அனுமதிக்க மாட்டார் அப்படிம்போம். இப்போ நீங்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் பெரிய கொள்ளை நோய் வந்து ஜனங்க செத்தாங்க. இப்போ 1 நாளாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம், தாவீதின் காலத்தில் ஜனங்கள் கொள்ளை நோய் வந்து செத்தாங்க, விசுவாசிக்கிறோம். ஏன்னா பைபிளில் எழுதியிருக்கு, கண்டிப்பாக என்ன இருக்குது, நடந்திருக்கு. அப்படியே எப்படி எடுத்துக்கோங்க. வருகைக்கு பின்னாடி உபத்திரவ காலத்தில் மிகப்பெரிய கொப்பளம்லாம் வரும்னு பைபிள் சொல்லுது. வருமா வராதா? வரும். விசுவாசிக்கிறோம், ஏன்னா பைபிளில் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம காலத்தில் கொரோனா வரும்னு பைபிள் சொல்லியிருக்கு. இப்போ என்ன சொல்வீங்க? அப்படிலாம் கொரோனா நம்ம காலத்தில் ஆண்டவர் அப்படி கைவிட மாட்டார். கர்த்தர் இரக்கத்தின் தேவன், கிருபை உள்ளவர். ஆண்டவர் நம்மளை அனுமதி கொடுக்க மாட்டார். நினிவேக்கு இறங்கினவர் நமக்கும் இறங்குவார். இப்படி ஒரு குரூப் இருக்குது. இப்போ நம்ம காலத்தில் தீர்க்கதரிசனம் நடக்குதுன்னா அதை ஒத்துக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்துச்சு ஒத்துப்பாங்க, இதுக்கு அப்புறம் நடக்க போது அதுவும் ஒத்துப்பாங்க. ஆனால் நாம் வாழ்கிற அந்த காலத்தில் நடக்கிற தீர்க்க தரிசனம் அவங்களுக்கு நம்பிக்கைக்குரியதாக இல்லை. அப்படிலாம் ஆண்டவர் விட மாட்டார். இதெல்லாம் இனிமேல் நடக்கிறதா தான் இருக்கும், நமக்கு வந்ததாக இருக்காது அப்படிம்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த 6ஆம் அதிகாரத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் கடந்த 12 வருஷமாக ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக நடக்குது. வெளிப்படுத்தல் 6 உள்ளது ஒன்றன் பின் ஒன்றாக வரிசையாக நடக்குது. நாங்களும் அந்த காலங்கள் 2012 சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், இப்படி ஒரு காரியங்கள்லாம் வரிசையாக நடக்குது. அப்போ சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் இல்லை. சொன்னாலும் திட்டுவீங்க, அல்லது கொஞ்சம் கேவலமாக பேசுவாங்க, இதெல்லாம் ஒரு பொழப்பான்லாம் கேட்பாங்க. அவங்க சொல்லிட்டு போட்டோம், அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பைபிளில் சொன்னது நடக்குது, அவ்வளோதான். இப்போ இந்த கொரோனா 2019 20 வந்துச்சு. இது சொன்ன வசனம் அப்படியே துல்லியமாக நிறைவேறிச்சு. ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. யோசிச்சு பாருங்க, ஒரு இஸ்ரவேல் முழுக்க மரணம் வந்ததே அவ்வளோ பெரிய சம்பவமாக பைபிள் எழுதியிருக்கு. உலகம் முழுக்க மரணம் வந்திருக்கு, வேர்ல்டு வைட், உலகம் முழுக்க. அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம், பைபிளில் சொல்லாமல் இருக்குமா? ஆண்டவர் கண்டிப்பாக சொல்லியிருக்கிறார், மிக தெளிவாக எழுதியிருக்கார். 2வது, இந்த கொரோனாவுடைய காலகட்டம் பாருங்களேன். இது நீங்கள் UN ரிப்போர்ட்டில் போய் பார்க்க முடியும். கொரோனாவுடைய எமர்ஜென்சி டைம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அவசர நிலை. எவ்வளோ நாள் பாருங்களேன், 2019 டிசம்பர்லேருந்து 2023 மே மாதம் வரைக்கும் அவங்க அவசர நிலை. 2023 என்ன சொன்னாங்கன்னா, அவசர நிலை விலக்கி கொள்ளப்பட்டது, இனி கொரோனாவால் ஆபத்து இல்லை. அதனால தான் இப்போ எங்கே போனாலும் நமக்கு என்ன கேட்குறதில்ல, வேக்சின் போட்ட சர்டிஃபிகேட்லாம் அவங்க என்ன செய்கிறதில்ல, கேட்குறதில்ல. காரணம் என்னென்னா அவசர நிலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. 2023 மேலேருந்து சொல்லிட்டாங்க. இந்த குறிப்பிட்ட காலகட்டம், அவசர நிலை காலகட்டம் எவ்வளோ நாள்னு பாருங்கள், கரெக்டாக 3.5 வருஷம், எக்ஸாக்டாக 3.5 வருஷம். 2019 டிசம்பர்லேருந்து 2023 மே வரைக்கும் 3 வருஷம் 6 மாதம், 3.5 வருஷம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பைபிள் கணக்கு 3.5 வருஷம் தான் எல்லாமே. நீங்கள் அது எலியா பனியும் மழையும் பெய்யாது இருக்கிற காலமாக இருக்கட்டும், அல்லது ஸ்ரீயானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போகிற காலமாக இருக்கட்டும், அல்லது யுத்தங்கள் நடக்கிறது 42 மாதம்னு இருக்கும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீயானவள் வனாந்தரத்துக்கு பறந்து போகிறதா இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தினுடைய நாட்களாக இருக்கட்டும், எல்லாமே பாருங்கள் ஒரு பைபிள் கணக்கு 3.5 வருஷம் இருக்கும். பைபிளில் ஒரு 3.5 வருஷ கணக்கு இருக்கும். இப்போ நீங்கள் வாசித்தது கூட அப்படி இருக்கும். 1 நாளாகமம் 21:12 கூட வாசிச்சிங்க இல்லையா, அதில் கூட அப்படி இருக்கும். 3 மாதத்து சங்காரமோ, 3 வருஷத்து பஞ்சமோ, 3 நாள் உபத்திரவமோ, எல்லாம் கொள்ளை நோயோ எல்லாமே இருக்கும். இந்த 3.5ங்கிறது பைபிளுடைய கணக்கு. கரெக்டாக நம்ம காலத்தில் அப்படி ஒன்று நடந்திருக்குது. கரெக்டாக எக்ஸாக்டாக 3.5 வருஷம். ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமி முழுக்க மரணம் வரும். இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்குது. இதை பற்றின ஏதாவது நமக்கு ஸ்பிரிச்சுவல் வியூ இருந்துச்சா?
பைபிளில் இப்படி சொல்லியிருக்குங்கிற எண்ணம் இருந்துச்சா? 1900 வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறார். நமக்கு இதை பற்றி ஏதாவது தெரியுமா? அல்லது இதை பற்றி ஏதாவது நம்ம தெரிஞ்சிக்கவாத முயற்சி பண்ணோமா? வெளிப்படுத்தின விசேஷங்கிறது பாவக்கா மாதிரி, கொஞ்சம் பேருக்கு தான் அது பிடிக்கும், பெரும்பான்மையானவங்களுக்கு பிடிக்காது. வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கவும் மாட்டோம். ஒருத்தர் சொன்னார், நான் நைட்டில் படிக்க மாட்டேன்னு. நான் கேட்டேன், ஏன் நைட்டில் படிக்க மாட்டேங்க? அது என்னங்க எங்கே பார்த்தாலும் மிருகமாக வருது, நைட்டில் கனவுல மிருகம் தான் வருதுன்றார். நைட்டில் வெளிப்படுத்தின விசேஷம் படிக்க மாட்டோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இனி சம்பவிக்க போகிற காரியங்கள் அத்தனையும் வெளிப்படுத்தின விசேஷம் தான் இருக்குது. இங்கே ஏறிவா, இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதை நான் உனக்கு. அப்போ எல்லாம் இனி சம்பவிக்குது, அதை படித்தா தானே அதில் உள்ளதெல்லாம் தெரியும். அடுத்து எல்லாரும் சொல்கிற அடுத்த வார்த்தை, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புரியவே புரியாதுங்க, அது என்னமோ தெரியாது, அது புரியவே மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டம். அடுத்து சொல்லுவாங்க, யாராவது படித்தவங்களுக்கு தான் அது தெரியும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் அதை கொடுத்ததே படிக்காதவருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? யோவானுக்கு. வசனம் சொல்லுது, படிப்பறிவில்லாத எங்களை கொண்டு கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார்னு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இருக்குது. அப்படின்னா படிப்பறிவில்லாதவருக்கு ஒரு காரியத்தை கொடுத்தாருன்னா அப்போ அவர் என்ன படிக்க தெரியாதவர்? அது அர்த்தம் இல்லை. அவருக்கு எழுத படிக்க தெரியுதோ இல்லையோ, இது முழுக்க முழுக்க ஆவியானவர் கொடுத்தது. இப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா ஒன்றே ஒன்று தான், இதை எழுதினது ஆவியானவர். தீமோத்தேயுவின் புத்தகம் சொல்லுது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவராலே அருளப்பட்டிருக்கிறது. இது ஆவியானவர் கொடுத்தது. இதை எழுதின ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர். நம்ம என்ன சொல்கிறோம்? ஆவியில் நிரம்புகிறோம். நம்மளை மாதிரி ஆவியில் நிரம்புறதுக்கு ஆளே இல்லை. நாங்கள் பரிசுத்த ஆவியில் நிரம்புகிற பெந்தகோஸ்தே சபை நாம் சொல்கிறோம். கரெக்ட் தானே? அப்போ எழுதின ஆவியானவர் உள்ளே இருக்கிறாரு, எழுதி கொடுத்த புக்கு கையில் இருக்குது. ஏன் புரியலை? ஏன் புரிய மாட்டேங்குது? ஸ்கூலுக்கு அனுப்புகிறீங்க, அந்த துறை டீச்சர், இங்கிலீஷோ தமிழோ மேக்ஸோ அவங்க வராங்க, அவங்க வந்து சொல்லி கொடுக்குறாங்க, பையன் உட்காந்து படிக்கிறான். ஸ்கூல் தான் அந்த டீச்சரை நியமிச்சிருக்குது, கரெக்டாக அந்த சப்ஜெக்ட்டுக்குன்னு வச்சுருக்கேன். ஆனால் பையன் வந்து சொல்லுவான், அந்த டீச்சர் நடத்துகிறதே புரியலை எனக்கு, அந்த டீச்சர் ஒழுங்காகவே பாடம் நடத்த மாட்டேங்குது அப்படின்பா. அப்புறம் எப்படி அந்த ஸ்கூலில் மிச்ச பேர் அதே கிளாஸில் 90 மார்க் எடுக்கிறான்? நம்ம பையன் மட்டும் மேக்ஸில் ஃபெயிலு, அதே ஸ்கூலில் மேக்ஸில் 10 பேர் 100 எடுத்துருக்கிறான். எப்படி? சொல்லி கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை, படிக்கிறதுல தான் இங்கே பிரச்சனை இருக்குது. வசனத்தை படிக்க சொன்னால் எங்களுக்கு எப்படி தெரியும்? யார் சொல்லிக் கொடுப்பா? உள்ளுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்லிக் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா பைபிள் சொல்லுது, சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் நடத்துவார். வசனம் சொல்லுது, வரும் காரியங்களை குறித்து போதிப்பார். உட்காந்து படிக்கணும்ல, அதான முக்கியம். உட்காந்து படிக்க மாட்டோம்ல, உட்காரத்துக்கு நமக்கு நேரம் இல்லைல்ல. இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, உலகம் முழுக்க நடந்திருக்கு. இதை ஆண்டவர் 1900 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நம்ம தெரிஞ்சிக்கல. அப்போ யாருடைய தப்பு? காந்தக மந்திரிங்க மாதிரி சொல்லுவீங்களா? அறிவிக்கிறவன் இல்லாவிட்டால் எனக்கு யார் சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஆண்டவர் சொல்வார், நானே தான் உங்களுக்கு இருக்கிறேனே. உனக்கு தானே கேட்க தெரிஞ்சிச்சு, பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கொடுங்கன்னு கேட்க தெரிஞ்சிச்சு, எனக்கு ஒரு வீடு கொடுங்கன்னு கேட்க தெரிஞ்சிச்சு, அப்புறம் வந்துட்டு பையனுக்கு வெளிநாட்டில் வேலை கொடுங்கன்னு கேட்க தெரிஞ்சிச்சு, இவ்வளோ கேட்க தெரிஞ்சிச்சுல. வேதத்தை பார்க்கும்படி என் கண்களை திறந்தவுடன் கேட்க தெரியல. நானே இவ்வளோ கேட்குறேன், நியாயத்திருப்பில் எவ்வளோ கேட்பார் அவர்? நீங்கள் என்றைக்காவது ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கீங்களா, உன்னுடைய மகத்துவங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தவுடனே? ஜபானும் முழங்கால் போட்டாலே வீடு வாசல் காரு, பையனுக்கு வேலை, பொண்ணுக்கு பையன் பிறக்கணும், பேத்தியை பார்க்கணும், அவ்வளோதான் இருக்குது. அதை தவிர வேறு ஜப குறிப்பே இல்லை. அப்போ கண்ணை திறந்து கேட்கணும்ல, ஆண்டவரே என் கண்களை திறந்தரலும். பைபிளில் என்ன இருக்குது? வசனம் தெளிவாக சொல்லுது, கீழானவைகள் அல்ல மேலானவைகளே நாடுங்கள், அவைகளை தேடுங்க, பின்பு இவை யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.